உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுடைய தரம் உயரும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். வெற்றி வாகை சூடுவீர்கள், தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். லாபஸ்தானாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். சார் நஷ்டம் வருமா சார், லாபம் வருமா சார்? லாபம் வரும், ஆனால் கடனும் ஜாஸ்தி ஆகும். லாபம் வரும், ஆனால் ஆரோக்கியமும் பாதிப்பை சந்திக்கும். லாபம் வரும், ஆனால் எதிரிகளால் பாதிப்புகள் வரும். என்ன சார் சொல்கிறீங்க, லாபம் வந்தால் எங்களுக்கு எப்படி சார் நஷ்டம் வரும்? லாபம் வரும், ஆனால் அதே சமயம் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பணமுடக்கம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்திப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். உங்கள் சோம்பேறித்தனம் தாங்க உங்களுக்கு முதல் எதிரி. நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் வெற்றியை சந்திக்கும். நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு என்ன, அது பாட்டுக்கு பிஸ்னஸ் ஓடுது. என் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. என்னோடய பில்லர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஹென்ரி ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருந்தார், ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோட ஓனர். அவர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறார். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறவர், என்ன மாதிரி ஒரு விவரம் தெரியாதவர். அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் தான் இவ்வளோ பெரிய எம்பையருக்கு அதிபதியாக இருக்கீங்களே, இன்னும் எதுக்கு நீங்கள் 89 வயசில் நீங்கள் வேலை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் ஹென்ரி ஃபோர்டு சும்மா இல்லாமல் பார்த்து சிரிச்சுட்டு, சரி தம்பி, இப்போ நீ ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்க, நல்ல ஹைட்டுக்கு வந்துட்டோம், இப்போ என்ஜின் ஹைட் வந்தாச்சு, நம்ம என்ஜின் ஆஃப் பண்ண என்ன ஆகணும், அங்கேருந்து விழ வேண்டியது தானே சார், எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னார். அதே தான், நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உழைக்கிறத நிறுத்திட்டேன்னா என்னுடைய நிலைமை கீழிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த தனுசு ராசிக்கு. உங்களுக்கான ஒரு கதையை சொல்லணுன்ட்டு இந்த கதையை நான் சொல்கிறேன்.
இதில் நம்ம டாடா குரூப் ரத்தன் டாட்டா, திரு ரத்தன் டாட்டா, அவர் ரத்னம், அவருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்தது. தன்னை அவமதித்தவர்களுடைய கம்பெனியவே தான் எடுத்து நடத்தி தான் அக்கேர் பண்ணி மரியாதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி இறங்கும். சோம்பேறித்தனப்படாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா, எதிரிகளை அடக்கி ஆளுவதற்கு முயற்சி எடுத்தால், எதிரிகளை வெல்வதற்கு, அன்பால் வெல்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுடைய தரம் உயரும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறதுனால கடன் வாங்குவீங்க. ஆனால் அந்த கடன் வாங்கி சொத்து வாங்கணும், அந்த கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கணும், அந்த கடன் வாங்கி உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு அதை வாங்கி, கடனை வாங்கி நான் ஃபாரின் ட்ராவல் போகிறேன், ஐ எம் கோயிங் ஃபார் அ கெனடியன் ட்ரிப், ஐ எம் கோயிங் ஃபார் அ ஆஃப்ரிக்கன் சஃபாரி, இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தொழில் மந்தமாகிறது மட்டும் இல்லாமல் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு வழக்குகளில் தோல்வியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த இடத்துலையும் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நிதானமாக செயல்படணும். நிதானம்ங்கிறது வேறு, சோம்பேறித்தனம்ங்கிறது வேறு. நீங்கள் நிதானமாக இருக்கலாம், ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய சுயநலத்திற்காகவோ சோம்பேறித்தனத்திற்காகவோ வாழ்க்கை துணையின் கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத் தலைவிகள் தங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி எடுப்பது நல்லது. படாடோப செலவு, நான் போனேன் நான் ஷாப்பிங் போனேன், ஏதோ ஒரு மாலுக்கு போனேன், அந்த இடத்துல ஒரு ஆஃபர் போட்டிருந்தான் 10,000 ரூபாய்க்கு 20 துணின்ட்டு, நான் 10,000 ரூபாய்க்கு இல்லை 20,000 ரூபாய்க்கு 40 துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 40 துணி நீ போட போறியா அப்படின்னு கணவர் கேட்டார்னா, உங்களுக்கு நான் எடுத்தாலே பிடிக்காது, நான் எது பண்ணாலும் பிடிக்காதுன்னு அவரை குறை சொல்ல வேண்டியது. அந்த ஆள் கடன் வாங்கிட்டு இருக்கான், இந்த அம்மா போயிட்டு செலவு பண்ணுது. இந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய பெண்களுடைய நிலைமை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. கடுமையான முயற்சி இருந்தால் வெற்றி வாகை சூடுவீர்கள். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தீங்கன்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம், உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.